ஒரு அசாதாரண சூழலை இரு நாட்டு மக்களும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில பீஸ் லவிங் நேஷன் இருக்கக்கூடிய இந்தியாவை போர் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பாகிஸ்தான் முன்னெடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எல்லையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் ஆல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, பீஸ் லவிங் நேஷன் அப்படின்றது நிச்சயமா உண்மைதான். அதுதான் நம்மளுடைய ஆசையுமே. பட் இப்போ ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்க நம்ம மக்கள் தொடர்ந்து படுபாதகமா கொல்லப்பட்டிருக்காங்கன்ற போது நம்ம இதற்கான பதில் நடவடிக்கை இறங்கிதான் ஆகணும். இதற்கான தயார் நிலையில ராணுவம் எப்பயுமே இருக்கிறாங்க. குறிப்பா நார்தர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய படைப்பிரிவு அவங்கதான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்களுடைய டேக் லைனே பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆப்ரேஷனல் அப்படின்ட்டுதான். ஸோ இதுக்கு தனியா நம்ம எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வருடம் முழுக்க போர் ஒத்திகை நடக்கும். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மேல்மட்ட லெவல்ல இருந்து எல்லாமே அவங்க போர் ஒத்திகை எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறது அதோட எக்ஸிகியூஷன் மட்டும்தான். ஸோ இது திடீர்னு இப்ப ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. வருடம் முழுவதும் இந்திய ராணுவம் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனாவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி வீழ்த்துறதுக்கான வியூகத்தையும் அதுக்குண்டான பயிற்சியும் எப்பயும் செய்யலாம். சார், நிச்சயமா இந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட உலக அளவில் ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல பவர்ஃபுல்லான நேஷன்ஸ்ல இந்தியா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்கு சார்? நேற்று நம்ம பார்த்தோம், நேற்று இரவே பார்த்தோம். ரொம்ப ஆகாஷ் தீர் அப்படின்ற நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 4 அடுக்கு வான் பாதுகாப்பு தடுப்பு இது நம்ம கிட்ட இருக்கு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மென்பொருள் கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஐரன் டோம் சிஸ்டத்தை விட, பேட்ரியாட் சிஸ்டத்தை விட இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதோட வலிமை அப்படின்றது அதிகம். நேற்று இரவு நம்மளுடைய நகரங்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒரு ட்ரோன் கூட எந்த ஒரு உயிர் சேதத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறது நம்ம டெக்னாலஜிக்குள்ள எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுக்கான சான்ஸ். நிச்சயமா தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு நவீன வகையான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல? முதல்ல நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறு அறிவுரை இல்ல ஒரு சிறு சஜஷன் என்ன அப்படின்னா, இணையதளத்துல வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் நம்பிட்டு இப்போ 4 நாட்களா எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு, இமெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இந்த மாதிரியான பொய் செய்திகளை பாகிஸ்தான், துருக்கி, சைனா கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி செய்யறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமா வரும். தயவு செய்து வதந்திகளை நம்பாதீங்க. நம்ம ஒரு ஜனநாயக நாடு. போன முறை ஒரு போர் விமானம் இந்தியாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்ட போது 35 நிமிடத்துக்குள் இந்தியாவுடைய விமானப்படை அதிகாரப்பூர்வமா ஒரு பத்திரிகை சந்திப்பை செஞ்சாங்க. அந்த மாதிரியான தகவல்களை நம்ப வேண்டாம், போலியான செய்திகளை நம்ப வேண்டாம், பரப்ப வேண்டாம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை ஃபேக்ட் வெரிஃபை பண்ணிட்டு அதை ஃபார்வர்ட் பண்றதோ இதுவோ பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத ரீதியான மோதல்களையோ சமூக ரீதியான மோதல்களையோ வடக்கு தெற்கு இந்த மாதிரியான வேலைகளை நிறைய பேர் பண்ணுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சில விசனைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு மக்கள் தெரிந்தோ தெரியாமலும் துணை போகக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, நேற்று நடந்த தாக்குதல் அங்க இருந்த சில வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இன்றைய தலைமுறையினர், குறிப்பா இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் 15, 20, 25 வயதுக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இவங்க அந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது அரசாங்கம், மாநில அரசு, மத்திய அரசு லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது, இருட்டா இருக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை. ஏன்னா இருட்டா இருக்கும் பொழுது அந்த ட்ரோனுக்கு உண்டான கேமரா அது எதை போய் தாக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல அது ரொம்ப தேவை. அதுக்காக தான் நம்ம அதை பண்ண சொல்றோம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாக் அவுட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட பேஸ் பண்ணி நிறைய அட்டாக்ஸை நம்ம முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கல, எதிரிகளும் சரி நம்மளும் சரி. லாட்டிடியூட் லாங்கிடியூட் முன்னெடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட மேப்பிங் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரதுக்கு அதுக்கு கைடன்ஸ் சிஸ்டத்தையும் கடைசி நேரத்துல மாற்றலாம். என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் இந்த இன்ஸ்டாகிராம்ல அதிகமா இருக்கிறவங்க அந்த போட்டோ எடுத்து போடுறது, பல பேர் செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டுருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெளிவான லொகேஷனை எதிரி கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நமக்கு ஏற்படுத்துறோம். ராணுவம் உயிரை கொடுத்து அங்க போராடிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த சோசியல் மீடியால வீடியோ பகிர்றது, ராணுவ நடவடிக்கைகள், ஒரு டேங்க் ஏதாவது ரோட்ல போச்சுன்னா போறது இது பண்றது, இப்ப நம்ம சமீபத்துல செய்தி தொலைக்காட்சிகள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது.
ஆந்திரால இருந்து ஒரு நம்மளுடைய பீரங்கிகள் டேங்குகள் வந்து சாலை வழியாக வருது, அதை எடுத்து நியூஸ் போடுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல மக்களும் சரி ஊடகங்களும் சரி கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா ராணுவ நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் சீக்கிரசியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும் சூழலுக்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளில் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆஃப் த கேடர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இருக்கக்கூடிய படைகள் எந்தெந்த அடிப்படையில் படைகள் இறக்கப்படும், வான்படை எப்போ போவாங்க, தரைப்படை எப்போ போவாங்க, கப்பல் படை எப்போ போவாங்க, சூழலுக்கு ஏற்ப இது மாறுபட்டாலும் கூட அடிப்படையில் எது முன்னெடுக்கப்படும்? இல்ல, நம்மளுடைய பாலிசி வெளியுறவு செயலர் மிஸ்ரி அவர்கள் நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கிறாரு. பாகிஸ்தான் என்ன நகர்வுகள் எடுக்கிறார்களோ அதற்கு இணையாக அதை விட சற்று அதிகமான நகர்வுகளை நாம் எடுப்போம். சோ பாகிஸ்தான் இது வரைக்கும் கடற்படையை பயன்படுத்தவில்லை, நாமளும் இது வரைக்கும் பயன்படுத்தவில்லை. அவங்க நம்மளோட துறைமுகங்களை தாக்கல, நாமளும் இது வரைக்கும் அவங்க துறைமுகங்களை தாக்கல. கராச்சியை தாக்கினதா நேற்று எக்கச்சக்கமான செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம், தொலைக்காட்சிகளை ஒளிபரப்புனாங்க. அடிப்படையா அவங்க என்ன செய்யறாங்களோ அதற்கு இணையாக அதை சற்று அதிகமான ஒரு பதிலடியை இந்தியா கொடுக்கும். இதுதான் நம்ம உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். நம்மளுடைய பாலிசியுமே அதான். இப்போ நேற்று நம்மளுடைய நகரங்கள் தாக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகாலையில இருந்து இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அவங்களோட மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ், அவங்களுடைய சிவிலியன் ஏர்போர்ட்டை இந்தியா குறி வச்சு தாக்கும். இந்தியாவுடைய துறைமுகத்தை எங்கேயாவது அவங்க தாக்க முற்பட்டாங்க அப்படின்ற போது கராச்சி துறைமுகம், காசிம் போர்ட் என்ற இன்னொரு துறைமுகம் முற்றிலும் அது அந்த அங்க எதுவுமே மிஞ்சி இல்லாத அளவுக்கான ஒரு நிலைக்கு இந்தியா கொண்டு செல்லுமாங்க. கராச்சி துறைமுகம் 10-20 பார்க்கலாம். ஆனா இது உடனடியே நம்ம பண்ணுவோமா? கிடையாது. அவங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். நிச்சயமா இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு அசாதாரண போர் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேஜர் மதன்.